தோழர்களுக்கு வணக்கம். ஒரு நம்ம ஊரு பத்தின ஒரு விஷயத்துல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு பாக்குறது. நீங்க எந்த பகுதியில போனீங்கன்னாலும் தமிழ்நாட்டுல ஒரு 50 கிலோமீட்டர் போனா அங்க ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோயில் இருக்கு. சாதாரண கோயில் தான் இருக்கும். இப்போ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு அதை விட குறைவான எண்ணிக்கையில அளவுல எல்லாம் கம்மியான ஒரு கோயில் தான் இருக்கும். அந்த மாதிரியான கோயில்கள்ல கூட ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகள் அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு தங்களை வித்துக்குவாங்க. மக்கள் தங்களை தாங்களே வித்துக்கிறது உண்டு, மற்றவர்கள் பிடிச்சு கொண்டு போய் விற்கிறது உண்டு, கடன் கொடுக்க முடியாம கோயிலுக்கு அடிமையாகிறது உண்டு. இப்படி பல்வேறு விதமான அடிமைகள் இருந்தாங்க. இதுல எல்லா சாதிகளை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. பார்ப்பனர் கூட அடிமையா இருந்ததுக்கு இந்த சுந்தரர் கதை இருக்கு இல்லையா, அதே கூட ஒரு சாட்சி. இந்த மாதிரி பல்வேறு சாதிகளை சேர்ந்தவங்க இருந்தாங்க. அடிமையா இருக்கிறது அப்படிங்கறத ஒரு தொழிலாளி ஆக்குறது அப்படிங்கிறது அல்ல. ஒரு பழுக்க காய்ச்சினா ஒரு சூளத்தை அவங்களுடைய தோள்பட்டையில காயம் பண்ணிடுவாங்க, சூடு வச்சிருவாங்க. இது சைவ கோயிலா இருந்தா சூலம், அப்புறம் வைணவ கோயிலா இருந்தா அதுக்கான அந்த சங்கு சக்கரை அந்த முத்திரைகளை வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த கோயிலோட தலை விருட்சத்தை தண்ணியில நனைச்சு, அந்த இலைய தண்ணியில நனைச்சு அந்த காயத்து மேல தேய்ச்சோம்னா அது ஆறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி ஒரு சமூக அமைப்பு முறை இருந்தது. சமூகத்துல மிகப்பெரிய அளவுக்கு கொத்தடிமை முறையும் இருந்தது. சாதியை அடிப்படையாக கொண்ட ஒரு கொத்தடிமை முறை. சமூகத்தோட எண்ணிக்கையில பாதியாக இருக்கின்ற பெண்கள் எந்த உரிமையும் இல்லாம அவங்க ஒரு விதமா அடைபட்டு கிடந்த ஒரு நிலைமையும் இந்த சூழ்நிலைய வெறுத்தவங்க பல்வேறு விதமான ஆட்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு. ஒண்ணு என்னன்னா, இதற்கு எதிராக கலகம் பண்ணி காட்டுக்குள்ள ஓடிடுறது. பல கோயில்கள்ல அந்த மாதிரியான கல்வெட்டு இருக்கு. இப்ப எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பேரூர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு. என்ன கல்வெட்டு அப்படின்னு சொன்னா, ஒரு 300 பேர் கோயில் பண்டாரத்தை சூறையாடி அங்க இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. அதனால நான் இன்னும் கொஞ்சம் தங்கத்தை நான் உனக்கு தர்றேன், அப்புறம் காடு வெட்டி மக்கள் புது குடியேற்றிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு. இந்த மாதிரி ஒரு ஓடி போயிடுறது அப்படிங்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, சித்தரா மாறுறது. இப்ப சித்தரா மாறி இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் இப்ப கடவுளுக்கு இதெல்லாம் தேவையா, நட்டகல்னு பேசுமா, இப்படியான கேள்விகளை எழுப்புவது. கேள்விகளை எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னா பதில் கேள்விகள் வரும். அப்படின்னா நீ யார், கடவுள் இல்லாம நீ எப்படி வந்த, இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது உலகமே மாயை, இப்படி பேசுறது. இந்த மாதிரி ஆனா இப்படிப்பட்ட சித்தர்களும் கூட பொது சமூகத்துல வாழ முடியாம அவங்க காடுகளுக்குள்ளேயும் குகைக்குள்ளேயும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படி சமூக அநீதியை எதிர்க்கிறவங்க அதற்கு மாற்றா என்ன வைக்கிறது அப்படிங்கிற இடத்துல குழம்பி போகிற ஒரு சூழ்நிலை தான் மார்க்ஸ் வர்ற வரைக்கும் இருந்தது. இது இந்தியாவில மட்டுமில்ல, ஐரோப்பாலையும் சீனாலையும் ஆப்பிரிக்காலையும் எல்லா இடத்துலயுமே அதான். என்னன்னா, திரும்பி பழைய இடத்துக்கு போக முடியாது. நீங்க கழகங்கள் நடத்துறீங்க, ஆட்சியை கைப்பற்றுறீங்க, திருப்பி இன்னொரு விதமான சுரண்டல் ஆட்சி முறை அந்த இடத்துக்கு வருது. அதே விதமான சுரண்டல் வேற ஆட்களை வச்சு தொடருது. அதே அடிமை முறை, அதே சுரண்டல், அதே கொள்ளை, இதேதான் நடக்குது. இது இல்லாம ஒரு சமூக ஆட்சி முறை சாத்தியமா? எப்படி சாத்தியம்? இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருந்தது. அறிவொளி இயக்க காலத்துல அதை பத்தி ரொம்ப விரிவா பேசுறாங்க. என்னன்னா, மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு அடையும் போது ஒரு நல்ல ஒரு அரசு சாத்தியம், ஒரு நல்ல ஒரு சர்வாதிகாரி வரும்போது இது சாத்தியம் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி அரசும் அரசை சார்ந்து நிற்கிற நிறுவனங்கள் மேலையும் கேள்விகள் எழுப்புறது அப்படிங்கிறது நடக்குது. ஒரு ஸ்டெப் மேல. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு எதிராக அப்படி இல்லாம பொதுவா கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக கேள்விகளை எழுப்புவது, பைபிள் மேல சந்தேகங்களை எழுப்புவது, கேள்விகள் எழுப்புவது. அதே மாதிரி மன்னர் ப்ளூ பிளட்,
அவர் வந்து ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர், கடவுள்னால ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னால பரப்பப்படுற பொய்கள் மேல கேள்விகள் வந்து எழுப்புறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அறிவொளி இயக்க காலத்துல தொடங்குது. இதுல வந்து பல பேர், வால்டேர், ரூசோ, இப்படி பலரும் வந்து அறிவொளி இயக்க காலத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புறாங்க. ஆனா அவங்களும் கூட என்ன மாற்று அப்படிங்கிற இடத்துல வந்து முன்னேற முடியல. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த கேள்விகள் வந்து எழுப்பி ஆக வேண்டிய ஒரு இடத்துக்கு சமூகம் வந்துருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்துல கலீலியோ இருக்காரு, அந்த காலத்துல கெப்லர் இருக்காரு, அந்த காலத்துல நியூட்டன் வந்து இருக்காரு. இவங்களுடைய புது புது கண்டுபிடிப்புகள் கடவுளோட இருத்தலை பற்றிய கேள்விகளை ஏற்படும். கடவுளை பத்தி இது வரைக்கும் பேசப்பட்டு இருந்தது. அப்புறம் அறிவியல்னு இவ்வளவு நாள் சொல்லப்பட்டு வந்தது அரிஸ்டாட்டில் இவங்களுடைய தத்துவங்கள். அப்புறம் அதை தவிர போப்புடைய ஆதிக்கம், மன்னர்களுடைய பரம்பரை ரைட்டு, இது எல்லாத்தையும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது. ஆனாலும் அந்த இடம் வந்து ஒரு கட்டத்துல நின்று மன்னருக்கு எதிராக எப்படி போராடுறது, மன்னரை வந்து கொன்றுறதா, மன்னர் சார்ந்த எல்லாரையும் வந்து கொன்று விடுவதா, இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து வருது. அதே மாதிரி ஏதோ ஒரு கட்டத்துல மன்னரை வந்து ஒழிச்சு தீரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து, ஏன்னா புதுசா வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிற முதலாளித்துவம், புதுசா உருவாயிட்டு இருக்கிற மூலதனத்துடைய ஆட்சி, இது எல்லாமே வரும்போது பழைய மூலதனத்தையும் ஆட்களையும் தங்கள் கிட்ட பிடித்து வைத்து கொண்டிருக்கிற சமூகத்தை அழித்து தீர வேண்டிய ஒரு அவசியமும் வந்துட்டு இருக்குது. இங்கிலாந்துல முதலாளித்துவ புரட்சி முதல்ல நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவும் ரத்தமயமான ஒரு புரட்சியா வந்து பிரான்சும் பல்வேறு நாடுகள்லயும் வந்து நடக்குது. மன்னர்கள் வந்து கொல்லப்படுறாங்க, ஒரு பகுதியில வந்து முடக்கப்படுறாங்க, இப்படி பலதும் வந்து நடக்குது. இப்போ பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி அதனுடைய ஆஃப்ஷூட்டா வர்றது யாரு அப்படின்னு சொன்னா நெப்போலியன். பண்ணை அடிமைகள் வந்து விடுவிக்கப்படுறாங்க, எல்லாமே வந்து உண்மைதான். ஆனா பிரான்ஸ் வந்து ஒரு ஏகாதிபத்தியம் தொடருது. இன்னமும் நம்மளுடைய பாண்டிச்சேரி முதற்கொண்டு அந்த மாதிரியான பகுதிகளில் பிரான்சுடைய ஆதிக்கம் தொடர்ந்துட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பிரான்ஸ் வந்து ஒரு முழுக்க ஒரு சோசியலிச நாடா வந்து மாற முடியல. அப்படி மாறணும் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ண ரொபோஸ்பியர் மாதிரியான ஆட்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் இப்ப இருக்கிற பழைய சமூகத்தை மாற்றி தீர வேண்டும். ஆனா புது சமூகம் வந்து எப்படி இருக்கும், அது எதை அடிப்படையாக கொண்டதா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாத ஒரு காலகட்டத்துலதான் வந்து மார்க்ஸ் அந்த இடத்துக்கு வர்றாரு. மார்க்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவரு பாக்குறாரு. அவருக்கு மார்க்ஸுக்கான வாய்ப்புகளும் வந்து அவருக்கு அமையுது. அவர் வந்து ஒரு யங் ஹெகலியன் அமைப்புல வந்து இருக்கிறாரு. ஹெகல் வந்து அந்த மெட்டாபிசிக்ஸ், அதாவது சமூகத்துடைய வளர்ச்சி கட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவரா அவர் இருந்தாரு. சமூகம் தொடர்ந்து மாறி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தாரு. அப்ப அவரை பின்பற்றினவர் அப்படிங்கிற முறையில மார்க்ஸுக்கும் அந்த கருத்துக்கள்ல உடன்பாடு இருக்கு. இப்போ ஒரு சமூகம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருந்த முறையிலேயே வந்து இல்லை, அது மாறிட்டே தான் இருக்குது, வேறு வடிவத்துல சமூகம் வந்து இருக்கு அப்படிங்கிறதுல மார்க்ஸுக்கு வந்து முழுமையான ஒரு உடன்பாடு இருக்கு. ஆனா அவரு வரலாற்று பொருள் முதல்வாதத்தை முழுசா வந்து அடையல. இதான் வந்து அப்ப இருந்த ஒரு காலகட்டம். அப்புறம் லூட்விக் ஃபயர்பாடோட வாக்கோட அவருக்கு வந்து இருந்த நெருக்கம், அந்த நெருக்கத்தினால அவர் வந்து கடவுள் மீதான அந்த கேள்விகள், அதுலயும் மார்க்ஸுக்கு வந்து உடன்பாடு இருக்கு. இந்த மாதிரியான பல்வேறு புள்ளிகளை மார்க்ஸ் வந்து இணைக்கிறார். ஹெகல், ஃபயர்பாக்ஸ், அறிவொளி இயக்கத்துல இருந்து வர்ற அந்த லிபரலிசம், ஃபெமினிசம், இந்த மாதிரியான பல்வேறு கோட்பாடுகள் இது துண்டு துண்டா இயங்கிட்டு இருந்தது. சேர்ந்து உழைக்கிறது, சேர்ந்து பிரிச்சுக்கிறது, இப்படி செய்யப்பட்டு கொண்டிருந்த பல்வேறு முயற்சிகள். இப்ப ராபர்ட் ஓவன் வந்து ஒரு முயற்சி பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, கூட்டுறவு முறையில ஒரு பெரிய தொழிற்சாலையை வந்து உருவாக்குறாரு. அந்த தொழிற்சாலை வந்து லாபத்தை வந்து எடுத்துக்காம வர்றத எல்லாரும் பிரிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையில வந்து இயங்குது. அது பல்வேறு முதலாளித்துவ ஆலைகளோட போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. முதலாளிகள் தாங்கள் போட்டி போட வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா தொழிலாளியோட கூலியில கை வைக்கிறாங்க. அதுல இருந்து எடுத்து இன்னும் அதிகமா முதலீடு பண்றாங்க, இன்னும் அதிகமா வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க.
இந்த மாதிரியான ஒரு உற்பத்தி முறையோட எல்லாத்தையும் சமமா பிரிச்சுக்கிறது, சமமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கூட்டுறவு முறை வந்து போட்டி போட முடியாது அப்படிங்கிறத ராபர்ட் ஓவனுடைய முயற்சி வந்து காட்டுது. அந்த தொழிற்சாலை ஃபெயில்யூர் ஆகுது. அப்புறம் ராபர்ட் ஓவனே அங்க வேலையில சேர்றாரு அப்படிங்கிறது பின்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போ இதுல இருந்து சமூகம் இன்னொரு கட்டத்துக்கு முன்னேறுது. என்னன்னா ஒரு ஆலையில இது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது. ஒரு சாதகமான அரசு இல்லாம இது வந்து சாத்தியம் இல்லை. ஒரு பக்கத்துல முதலாளித்துவ முறையை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இது வந்து சாத்தியம் இல்லை. இப்படி பல்வேறு முடிவுகளை எட்டற்கு அது உதவியா இருக்கு. ஆனாலும் கம்யூன் முயற்சிகள், சேர்ந்து வாழ்றது, சமூகத்திலிருந்து பிரிஞ்சு தங்களை தாங்களே துண்டிச்சுக்கிறது, இப்படியான முயற்சிகளும் வந்து தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இந்த எல்லா கண்ணிகளையும் இணைச்ச வேலையை தான் வந்து மார்க்ஸ் செய்யறாரு. அது வந்து எப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்பவும் எஃபெக்டிவா தனக்கே உரிய அனுபவங்கள்ல இருந்து அவர் அதை வந்து எடுத்துக்கிறார். தனக்கே உரிய அனுபவங்கள் அப்படின்னு சொன்னா, பர்சனலா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மரத்திருட்டு சட்டங்களின் அடிப்படையில ஜெர்மனில பல ஆயிரம், பிரஷ்யா, பழைய பிரஷ்யா மாதிரி பகுதியில் பல ஆயிரம் விவசாயிகள் கைது செய்யப்படுறாங்க. ஏன் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் வந்து ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது அதற்கு முன்னாடி காடு சமூகம் மொத்தத்துக்கும் பொதுவா இருந்தது. சமூகம் மொத்தத்துக்கும் பொதுவா இருந்துச்சு. ஆனா பின்னாடி வந்து அது தனி உடைமை ஆக்கப்படுது, முதலாளிகளுக்காக தனி உடைமை ஆக்கப்படுது. ஏன்னா முதலாளி வந்து புதுசா லோக்கோமோட்டிவ், பல்வேறு என்ஜின் இதுகளை எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா அவனுக்கு நிலக்கரி வேணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு சொந்தமான காடுகள் வேணும். இப்படியான சூழ்நிலை வந்து அங்க இருக்கு. இந்த அடிப்படையில காடுகள் வந்து தனியார் மயமாக்கப்படுது, புதுசா வளர்ந்து வர முதலாளித்துவத்திற்காக. இந்த தனியார் மயத்திற்காக மக்களுடைய உரிமைகள் ரத்து செய்யப்படுது. மக்களை வந்து காட்டுல இருந்து அந்நியப்படுத்துறாங்க. இதை மீறி அல்லது இது தெரியாத காட்டுல வந்து சுள்ளி எடுக்கிறத தவிர வேற வழி இல்லாத மக்கள் அந்த சட்டத்தை மீறுறாங்க. சட்டத்தை மீறும் போது அவங்க பல்லாயிரக்கணக்கில் கைது செய்யப்படுறாங்க. இதை வந்து மார்க்ஸ் வந்து பாக்குறாரு. பார்த்தோன்ன தன்னுடைய பார்வையில அவர் வந்து இதை ஆய்வுக்குட்படுத்துறாரு. என்னன்னா, காடு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே தனி உடைமையா இருந்ததா அல்லது பொது உடைமையா இருந்ததா? காட்டுடைய வழக்கம் என்ன, ட்ரெடிஷ்னலா எப்படி இருந்து மனித சமூகம் காட்டை எப்படி வச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து தேடுறாரு. தேடும்போது அவர் சில முடிவுகளுக்கு வந்து வர்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காடு வந்து தனி உடைமையா இல்லை, காடு வந்து பொது உடைமையா இருந்தது. காடு எல்லாருக்கும் பொதுவானதா இருந்தது. மக்கள் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் அங்கிருந்து எடுத்துட்டாங்க. ஆடு மாடு மேய்ச்சாங்க, மீன் பிடிச்சாங்க, அந்த பகுதிகளில் வந்து சுள்ளி பொறுக்கினாங்க, வீடு கட்டுறதுக்கு மரங்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்படி காடை பயன்படுத்தினாங்க. பின்னாடி அது தனி உடைமை ஆக்கப்படுது, மக்கள் தங்களோட உரிமைகளை இழக்கிறாங்க அப்படின்னு மார்க்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறார். இதுல இருந்துதான் தனி உடைமையையும் பொது உடைமையையும் பற்றிய அவருடைய பார்வை வந்து தொடங்குது. இந்த பார்வை தான் ஹெகலுடைய அந்த மெட்டாபிசிக்ஸ், சமூக மாற்றம் அப்படிங்கிறத மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, சமூகம் வந்து தனிப்பட்ட நபர்கள் அவங்களுடைய தூண்டுதலின் காரணமா மாறுது அப்படிங்கிறத மார்க்ஸ் மறுக்கிறார். சமூகம் வந்து தேவை, உற்பத்தி சக்திகள் வளர்ச்சி இந்த அடிப்படையில மாறுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி சுரண்டல் இல்லாத ஒரு சமூகம் இருந்தது அப்படிங்கறதையும் சொல்றாரு. சுரண்டல் இல்லாத ஒரு சமூகம் இருந்துச்சு அப்படின்னு நிலைநாட்டுறது ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற சமூகமும் நிரந்தரமானது அல்ல, இந்த சமூகமும் மாறக்கூடியது. இதை எப்படி வேணாலும் வந்து மாத்த முடியும், மாத்துறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்கு, இது கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லுவதற்கு இது அவசியமானது. அதாவது மக்கள் கிட்ட உண்மையை பேசணும் அப்படின்னு சொன்னா சும்மா பேச முடியாது. மக்கள் கிட்ட அதை வந்து ஆதாரபூர்வமா வந்து பேச வேண்டிய ஒரு உரிமை இருக்கு. காலங்காலமா மத நிறுவனங்கள்னால உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு உண்மையை வந்து தகர்க்கறதுக்கு இந்த புராதன பொதுவுடைமை சமூகம் அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது உதவியா இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த பல்வேறு பழங்குடியினங்கள் அதற்கு வந்து உதாரணமா வந்து இருந்தாங்க. பின்னாடி வர வர்க்க சமூகம் எப்படி ஆணாதிக்கமா மாறிச்சு, இது எல்லாத்தையும் வந்து தோழர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். புதுசா நான் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்து இல்லை. இப்ப இந்த இடத்துக்கு வந்து மார்க்ஸ் வந்து சேர்றாரு. சேரும்போது அவருக்கு வந்து எங்கெல்ஸுடனான அந்த உறவு ஏற்படுது. எங்கெல்ஸ் வந்து அந்த காலகட்டத்துல அவர் வந்து அந்த பிரதிகளை, கையெழுத்து பிரதிகளை கொடுக்குறாரு. என்னன்னா, இங்கிலாந்தின் பாட்டாளி வர்க்க நிலைமை, அதை வந்து எங்கெல்ஸ் வந்து மார்க்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. அதை வந்து மார்க்ஸ் வந்து படிக்கிறார்.
கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்து அப்படிங்கிறது ஒரு ஆய்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மறுக்க முடியாத ஒரு உதாரணம். அவ்வளவு ஒரு மெட்டிகுலஸ் ஆய்வு. லண்டன்ல இருக்கிற பாட்டாளி வர்க்கம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆய்வு. ரொம்பவும் துல்லியமா இருக்கும். அவங்களுடைய வாழ்நிலை எப்படி இருந்தது, அவங்களுடைய படுக்கை அறை எப்படி இருந்தது, சமையலறை எப்படி இருந்தது, அவங்களுடைய நேரம் எப்படி இருந்தது, அவங்களுக்கும் குழந்தைகளுக்குமான உறவு எப்படி இருந்தது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து மிக துல்லியமா ஆய்வுக்குட்படுத்தின ஒரு நூல் வந்து இங்கிலாந்தில் பாட்டாளி வர்க்க நிலைமை. இது வந்து புதுசா வந்த பாட்டாளி வர்க்கம் அப்படிங்கிறது மேலான மார்க்ஸோட பார்வையை மேலும் ஆழப்படுத்துது. அப்ப இந்த புது வர்க்கம் அப்படிங்கறத அறிவொளி இயக்கத்தை சேர்ந்தவங்களும் ஹெகலியர்களும் பல்வேறு ஆய்வாளர்களும் கணக்குல எடுத்துக்கல அப்படிங்கிறத மார்க்ஸ் வந்து கணக்குல எடுத்துக்கிறாரு. முதலாளித்துவம் ஒரு புது வர்க்கத்தை வந்து உருவாக்குது, தனக்கு தானே சவக்குழியை வந்து அது தோண்டிக்குது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. புதுசா ஐரோப்பிய நகரங்கள்ல ஏற்பட்டிருக்கிற கழகங்கள், எழுச்சிகள், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு தொழிலாளருடைய அன்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். இப்ப அதற்கு முன்னாடியும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அரசு அப்படிங்கறத பத்தி பேச்சு புரட்சி டயத்துல பேசுறாங்க. ஏழைகளுடைய அரசு அப்படின்னு பேச்சு இருக்கு. அனபாப்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ மத பிரிவு. இப்போ கிறிஸ்துவ மதமானது கத்தோலிக்க மதமாகவும் புராட்டஸ்டண்டாவும் ரெண்டா உடையுது அப்படின்னு சொல்லி வரலாறு நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனா அது ஆக்சுவலா ரெண்டா உடையில மூணாவது உடையுது. மூணாவது பிரிவு என்னன்னா மக்களுக்கானதுதான் மதம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொத்து வச்சுக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுது. எல்லாமே எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லுது. சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதற்கு அந்த பிரிவுகளுக்கு பேர் வந்து அனபாப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பல நகரங்களை அவங்க வந்து கைப்பற்றுறாங்க ஐரோப்பால. அந்த மாதிரியான நகரங்கள்ல இப்படிப்பட்ட அரசுகளை அவங்க ஏற்படுத்துறாங்க அனபாப்டிஸ்ட். என்னன்னா இப்ப புரட்சி அப்படிங்கறத ரொம்ப சாதாரணமா ஐரோப்பால மார்க்சியவாதிகளும் அராஜகவாதிகளும் பேசுனதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அது வந்து சாத்தியமா அங்க இருந்தது, நடைமுறை சாத்தியமா அங்க வந்து நடக்கக்கூடியதா அங்க வந்து இருந்தது. இப்ப அதான் வந்து அனபாப்டிஸ்ட் புரட்சி நடத்தி கைப்பற்றின பகுதிகளில் ஒரு விதமான ஒரு சமத்துவ அரசை வந்து ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த பகுதிகள் வெளியிருந்து வந்த அரசுகள்னால நசுக்கி அழிக்கப்பட்டது. ரொம்ப கோரமான படுகொலைகள் நடக்குது. இப்ப 1000 பேர் அப்படியே சர்ச்சோட சேர்த்தி கொளுத்துறது, பல ஆயிரம் பேரை வந்து வெட்டி கொள்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்குது. அனபாப்டிஸ்டுகளுடைய முயற்சிகள் வந்து அழிக்கப்படுது. அவங்க வந்து பலர் வந்து புதுசா உருவான அமெரிக்காவுக்கு கிளம்பி போறாங்க. இன்னைக்கு அமெரிக்கால பல குழுக்கள் வந்து அந்த மாதிரியான குழுக்கள் இருக்கிறதுக்கான வேர்கள் வந்து இந்த அனபாப்டிஸ்ட் குழுக்கள்ல தான் இருக்கு. இந்த கம்யூன் வாழ்க்கை, இப்ப இந்த விட்னஸ் படத்துல எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து வீடு கட்டுறது, எல்லா விதமான எந்திரவியமான மயமான முதலாளித்துவ தன்மையும் வந்து மறுக்கிறது, குழுவா வாழ்றது, இப்படி எல்லாம். ஆனா அதை வந்து கிறிஸ்தவத்தின் பேர்ல வந்து அவங்க செய்யறாங்க. இப்படிப்பட்ட எழுச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து இணைக்கும் போது புதுசா உருவாயிட்டு வந்த வர்க்கம் அப்படிங்கிறது இப்படி இனிமேல் வரக்கூடிய புரட்சிகளுக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முடிவுகளுக்கு வந்து மார்க்ஸ். பாட்டாளி வர்க்கம் தலைமை தாங்கினால் மட்டும்தான் புரட்சிக்கு பின்னாடியும் கூட பழைய சுரண்டல் அரசுக்கு போயிட முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்து சேர்றாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு நெப்போலியன் அங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, புரட்சி அப்படிங்கிறது வந்து இன்டெலெக்சுவல்ஸ்னால, மிடில் கிளாஸ்னால தலைமை தாங்கப்படக்கூடாது. புரட்சி அப்படிங்கிறது வந்து பாட்டாளி வர்க்கத்தால தலைமை தாங்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. ஏன்னா ஏன் பாட்டாளி வர்க்கம் அப்படின்னு சொன்னா, தோழர்களுக்கு வந்து தெரியாத விஷயம் கிடையாது. பாட்டாளி வர்க்கம் அப்படிங்கிறது வந்து இணைஞ்சு செயல்படக்கூடியது. இப்போ ஒரு தொழிலாளி 2 மாசம் சம்பளம், ஒரு போனஸ், அப்புறம் பிஎஃப்ல கொஞ்சம் லோன் போட்டு அந்த ஃபேக்டரியை விலைக்கு வாங்கிடலாம் நினைக்க மாட்டாரு. அவருடைய சர்வைவல் அப்படிங்கிறது இணைஞ்சு இருக்கிறது தான், இணைஞ்சு போராடுறது தான், இணைஞ்சு கோரிக்கைகள் வைக்கிறது தான். ஆனா ஒரு விவசாயியுடைய தன்மை இல்லை. விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு புரட்சிகர தன்மையை வெளிப்படுத்தினாலும் கூட இந்த மாதிரியான புரட்சிகர அரசை உருவாக்குவது அப்படிங்கிறதுல கொஞ்ச காலத்துக்கு பாட்டாளி வர்க்கத்தால அவங்க தலைமை தாங்கப்பட வேண்டும். அதற்கு பின்னாடியான அரசுகள்ல விவசாய வர்க்கமும் பாட்டாளி வர்க்கமும் மாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து சீனா ரஷ்யாவுடைய அனுபவங்கள். இந்த அடிப்படையில பாட்டாளி வர்க்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு முற்போக்கான ஒரு புரட்சிகரமான வர்க்கமா அது மாறி இருக்கு. இந்த வர்க்கம்
தனக்கான ஒரு அரசை அமைச்சுக்கும். அந்த அரசு வந்து ஒரு இன்னொரு மக்கள் மேல ஒரு சுரண்டலை செலுத்தக்கூடிய ஒரு அரசா வந்து ஒருபோதும் இருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மார்க்ஸ் வர. இது வந்து மனித குலத்துடைய வளர்ச்சி போக்குல மிக முக்கியமான ஒரு பிரேக். அது வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, முதலாளித்துவ உற்பத்தி முறை அப்படிங்கறதா மிகச்சிறந்த உன்னதமான உற்பத்தி முறை. இதற்கு ஒரு மாற்று வந்து சாத்தியம் இல்லை. இந்த முறையில வந்து உங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி சாதிச்சுட்டு இருந்தது. இதற்கு மாற்று வந்து சாத்தியம் அப்படிங்கறத வந்து முதல்ல பேசுனது அந்த முடிவுகளுக்கு வந்து அடைஞ்சது மார்க்ஸ். அதன் அடிப்படையில அரசுகளை அமைக்கிறதுக்கு வழிகாட்டுதலா இருந்ததும் வந்து மார்க்ஸ். எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணால பார்த்தோம். இப்ப ரஷ்யா மாதிரியான நாடுகள்ல அராஜகமான முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு முற்றிலும் மாறா ஒரு பிளான்டு எக்கானமி அமைக்கப்படுது. இப்ப நீங்க பாருங்க, முதலாளித்துவ அராஜக முறை வந்து கேபிட்டலிசம் இஸ் இன் கயோஸ் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்லுவார். கேபிட்டலிசம் வந்து அராஜக தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவார். அது வந்து ஒருபோதும் சிஸ்டமேட்டிக்கா இருக்காது. அது வந்து என்னன்னா, மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தி எல்லாம் கணக்குல எடுத்துக்காது. மக்களுக்கு வந்து எதை வித்தா காசு கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கும். முதலாளித்துவத்துடைய எல்லா சக்திகளும் அதுல வந்து கண்மூடித்தனமா இறங்குவாங்க. இப்ப மக்களுக்கு வந்து வீடு இருக்காது, நல்ல மருத்துவ வசதிகள் வந்து இருக்காது, கல்வி சாலைகள் வந்து இருக்காது, பஸ் போக்குவரத்து ஒழுங்கா இருக்காது. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கும்போது முதலாளித்துவம் வந்து என்ன பண்ணும்னா கார் உற்பத்தியில வந்து இறங்கும், பைக் உற்பத்தியில வந்து இறங்கும். இந்த மாதிரியான பல்வேறு உற்பத்திகள்ல வந்து அது வந்து இறங்கும். அப்போ இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா, மக்கள் கிட்ட வாங்கும் சக்தி பயங்கரமா உற்பத்தி பண்ணி குவிக்கும். ஆனா இப்போ நம்மளால வந்து ஒரு காரை எல்லாருனாலையும் நினைச்ச மாதிரி வாங்கிட முடியாது. அப்போ உற்பத்தி பண்ணி குவிச்ச காரை விற்கிறதுக்காக அரசை தூண்டி ஒரு வேலைக்கு போக வேண்டி இவங்க நினைக்கிற வேலை, பெண்கள் உற்பத்தியில ஈடுபடுறது அப்படிங்கிறது வேற, இவங்க நினைக்கிற வேலையில வந்து பெண்களும் இறங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை வந்து முதலாளித்துவம் ஏற்படுத்திட்டு இதுதான் வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நான் பாருங்க, ஒரு முதலாளித்துவ அரசுல மோடி மேல நம்மளால விமர்சனம் வைக்க முடியுது, ஒரு சோசியலிஸ்ட் அரசுல வைக்க முடியுமா? ஏன்னா இரும்பு திரை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு பிரச்சாரங்கள் பண்ணிருக்கோம், வைக்க முடியுமா? பல்வேறு கட்சிகள் வந்து வைக்க முடியுது, சாதி இருக்குன்னு சொல்ல முடியுது, சாதி இல்லைன்னு வந்து சொல்ல முடியுது. இது வந்து முதலாளித்துவ சுதந்திரம் இல்லையா? இதுக்கு மேல என்ன சுதந்திரம்? உங்களால சம்பாரிச்சுக்க முடியுமில்ல? ஒருத்தர் வந்து சம்பாதிச்சு தன்னோட அறிவை பயன்படுத்தி வளர்ந்து முதலாளி ஆகிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா? அவங்களுக்கு உதவுறதுக்காக தானே பேங்க் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து வச்சிருக்கோம், கடன் கொடுக்குறோம், வாய்ப்புகள் கொடுக்குறோம், இப்படியும் வந்து சொல்றாங்க. இது வந்து இந்த முறை வந்து உண்மையிலேயே மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடியது அல்ல அப்படிங்கறத மார்க்ஸ் வர வரைக்கும் நம்மளால பேச முடியாது ஒரு சூழ்நிலை வந்து அமெரிக்காவுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது தொழிற்சாலையுடைய வாயில் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு அமெரிக்கர் வந்து அவர் விரும்பினதெல்லாம் வந்து பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல கூட நிறைய இது இருக்கு, அவ்வளவு உண்மை நம்ம சொல்ல முடியல. இப்போ இருந்தாலும் அமெரிக்கா மனித சுதந்திரத்தோட உச்சகட்டம்னு சொல்றாங்க, சரினே வச்சுக்கலாமே. இருந்தாலும் கூட ஒரு ஃபேக்டரியுடைய உற்பத்தியை தீர்மானிக்கிறதுல தொழிலாளிக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு ஹெட் மாஸ்டர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அங்க இருக்கிற வாத்தியார்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. நம்மளுடைய பாடத்திட்டம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கறத மக்கள் கிட்ட கேட்கறது கிடையாது. நம்மளுடைய கல்வி சாலை எப்படி இருக்கணும்னு கேட்கறது கிடையாது. ஒரு ஊர்ல வந்து ஒரு பாலம் கட்டுறதுக்கு மக்களுடைய பங்களிப்பு தேவையில்லை, மக்களுடைய கருத்து தேவையில்லை. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட், ஒரு டெத் சர்டிபிகேட், ஒரு பட்டா கொடுக்கறதுக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதின்னு இவங்க ஆர்ப்பாட்டமா சொல்றவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அதிகார வர்க்கத்து மேல எந்த அதிகாரமும் இல்லாதவங்க, லா மேக்கர்ஸ், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கவுன்சிலர்கள், வார்டு மெம்பர்கள் தான். இவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வந்து உண்மையிலேயே நிலங்கள் வந்து யாருக்கு சொந்தம், நிலம் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை கையில வச்சிருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்குன்னா தாசில்தார் மாதிரியான அதிகாரிகள் கையில இருக்கு, விஏஓக்கள் கிட்ட இருக்கு. ஒரு விஏஓவை திரும்ப கூப்பிட்டுக்கிற அதிகாரம் மக்களுக்கு வந்து கிடையாது. விஏஓ எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இல்லை. அப்போ எல்லா முதலாளித்துவ அரசுகளுமே கூட, இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
நிலம், சொத்துக்கள் போன்ற விஷயங்களை மக்கள் மன்றத்துல வைக்கிறதுக்கு வந்து விரும்புறது இல்ல. அது தனித்துவமான காலனி ஆதிக்க கால பியூரோகிரசி கிட்ட விட்டு வைக்கிறதுக்கு தான் விரும்புது. அப்போ ஒருபோதும் இந்த டிஏஓல இருந்து கலெக்டர் வரைக்கும் இருக்கின்ற அதிகார வர்க்கத்தை ஜனநாயகப்படுத்த இவங்க விரும்பவே இல்லை. ஆனா என்ன ஆச்சுன்னா, தொழிலாளிகளுடைய போராட்டங்கள்னால, சோவியத் யூனியன் இந்த மாதிரி நடந்த புரட்சிகள்னால முதலாளித்துவ நாடுகள் மாறி இருக்கு. முதலாளித்துவ நாடுகள் மாறி இருக்குன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப அமெரிக்காவோட சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா ஷெரீஃப்னு சொல்லி ஒருத்தர் வருவார், போலீஸ்காரர். அந்த ஷெரீஃப் வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சவர். உள்ளூர் போலீஸ்காரர் கூட எலெக்ஷன்ல வச்சுதான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? சில நாடுகள்ல அரசாங்க வக்கீல் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நம்ம யாருக்குமே நம்மளுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாருன்னு தெரியவே தெரியாது. நம்ம பகுதியை சேர்ந்த அரசாங்க வக்கீல் தான் நம்ம ஊர்ல நடக்கிற திருட்டு கிருட்டு என்ன சட்டம் ஒழுங்கு எல்லாத்துக்கும் பொறுப்பானவர், கோர்ட்ல வாதாடக்கூடியவர். நமக்காக அவரு, நம்ம வீட்டுல வந்து ஒருத்தன் திருடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், திருடனுக்காக வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வைப்பாங்க. ஆனா மக்களுக்காக வாதாடுறதுக்கு அரசாங்க வக்கீல் தான் செய்யணும். அரசாங்க வக்கீல் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியும். பல முதலாளித்துவ நாடுகள்ல அரசாங்க வக்கீல வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து ஒரு 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 தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமா சாத்தியமாச்சு. இந்தியா மாதிரியான நாடுகள்ல இதுவும் நடக்கவே இல்லை. காலனி ஆதிக்க கால பியூரோகிரசி தான் இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் வந்து உன்னதமான ஆட்சி முறைன்னு வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆட்சி முறையை எப்படி மாற்றுவது அப்படிங்கிறதுக்கான வழியையும் மார்க்ஸ் வந்து சொல்றாரு. மார்க்ஸ் வந்து ஒரு நாட்டுல புரட்சி அப்படிங்கறது வந்து சாத்தியம்னு சொன்னாரு அப்படிங்கறத லெனின் அரசு புரட்சி தெளிவா வந்து விளக்குறாரு. புரட்சி அப்படிங்கிறது வந்து சாத்தியம், சுரண்டல் இல்லாத ஒரு அமைப்பு உருவாக்குறது சாத்தியம். ஆனா நிபந்தனை என்னன்னா, புரட்சி பாட்டாளி வர்க்கத்தான தலைமை தாங்கப்பட வேண்டும். பாட்டாளி வர்க்கம் தான் வந்து அந்த புரட்சிக்கு பின்னாடியான இந்த ஆலைகளை, ரயில் நிலையங்களை, போக்குவரத்தை, அனைத்து நிர்வாகங்களையும் நிர்வகிக்க முடியும். வேற யாராலையும் அது நிர்வகிக்கப்பட முடியாது. அந்த தலைமையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது பின்னாடி நடைமுறை சாத்தியம் பட்டுச்சு. மக்கள் வந்து சோவியத் யூனியன்ல 20 லட்சம் மக்கள் வந்து பல்வேறு கமிட்டிகள்ல கலந்துக்கிட்டாங்க. உள்ளூர் நிர்வாகத்துல இருந்து அனைத்து நிர்வாகங்களையும் அவங்க வந்து செயல்படுத்தினாங்க. இப்போ இயேசுவின் தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா பார்த்த சாரதியோடைய ஒரு நாவல், வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நாவலை படிச்சு பாருங்க. போலந்த பத்தினது. போலந்துல மக்கள் சோசியலிச அரசை கவுக்கணும்னு பயங்கரமா போராடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு காலேஜ்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும். என்ன எலெக்ஷன் அப்படின்னு சொன்னா, பிரின்சிபாலை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பிரின்சிபாலை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, இங்கெல்லாம் அப்படித்தான், ப்ரொஃபசர்ஸ் அப்புறம் அந்த உள்ளூர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் பிரின்சிபாலை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி மக்கள் அதிகாரம் கொண்டவங்களா இருந்தாங்க, தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க, நிர்வாகத்துல பங்கெடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. மக்களுடைய பேச்சுக்கு வந்து மதிப்பு இருந்தது. இந்த T-74 அப்படிங்கிற அந்த டாங்கி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ரொம்பவும் அற்புதமான ஒரு டாங்கி. அந்த டாங்கி முதலா தயாரிக்கப்பட்டு தாஷ்கண்ட்ல ஒரு ஃபேக்டரியில இருந்து வெளியே வருது. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிற அந்த டயத்துல அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பெரும்பகுதி பெண்கள் தான். அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய கணவர்கள் வந்து போர் முனையில் இருக்காங்க. அவங்க அந்த டாங்கிக்குள்ள உட்காந்து டிராவல் பண்ணி பாக்குறாங்க. டிராவல் பண்ணும்போது அதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. இது எப்படி அவங்க போர் முனையில ஓட்டுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி ஃபேக்டரி நிர்வாகத்துக்கு வந்து சொல்றாங்க. நிர்வாகம் அதை தலைமைக்கு வந்து அனுப்புது. அப்புறம் பல்வேறு விஞ்ஞானிகள் குழு வந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்துது. அந்த ஆய்வுக்கு பின்னாடிதான் வந்து T-74 டாங்கி போர்க்களத்துக்கு வருது. T-74 டாங்கி வந்து போர்க்களத்துக்கு வந்தோன்னா போர்க்களத்தோட நிலைமை வந்து மாறுது. குடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் ஜெனரல், அவர் வந்து ஸ்டாலின்கிராடை நோக்கி போயிட்டு இருக்கிற முன்னணி படையில வந்து அவர் இருக்காரு. ஒவ்வொரு முறை ஒரு சோவியத் வெஹிக்கிள் வந்து அங்க உடஞ்சு கிடக்கும் போதும் அவர் இறங்கி போய் பாக்குறாரு. வெர்னியர் காலிஃபர் வச்சு அதை அளந்து பார்ப்பாரு, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து T-34 டாங்கியை வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து பவுலஸ் கிட்ட சொல்றாரு, இந்த டாங்கியை தயாரிச்சது உண்மையிலேயே சோவியத் யூனியன் அப்படின்னா நம்மால ஒருபோதும் இந்த யுத்தத்தை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு உற்பத்தியில மக்களுக்கு பங்கு இருந்தது. உற்பத்தியில வந்து அராஜகத்தன்மை முழுமையும் நீக்கப்பட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கான உற்பத்தி, அதான் 5 ஆண்டு திட்டங்கள். இப்ப நம்ம ஊர்லயும் இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கறதுல பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முதலாளித்துவ உற்பத்தியுடைய அராஜக போக்கை வந்து நீக்க முடியும், மக்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு வந்து
காட்ட முடியுது. இதற்கான அடித்தளம் முதலாளித்துவத்துடைய பலவீனங்கள், முதலாளித்துவத்தோட குழப்பம், முதலாளித்துவத்தோட அராஜகத்தன்மை, இதை வந்து எடுத்து காட்டிய மார்க்ஸுடைய அந்த ஒர்க்ஸ் தான். இதைத்தான் பின்னாடி சுருக்கமா ஒரு லைன்ல அமாத்திய சென் வந்து சொல்லுவார், பஞ்சத்துக்கும் முதலாளித்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவர் வந்து சொல்லுவார். அமாத்திய சென் தான் என்ன சொல்லுவாருன்னா, பஞ்சத்தப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது, அதான் பஞ்சம். முதலாளித்துவ சமூகத்துல எல்லாமே கிடைக்கும், உங்களுக்கு பணம் மட்டும் கிடைக்காது, அதான் வந்து முதலாளித்துவ சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே, ரொம்ப தூரம் போகல. ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் படம், அது வந்து இப்போ வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த படத்தை யூடியூப் எல்லாத்துல இருந்தும் தூக்கிட்டாங்க. ஒரு பியூட்டிஃபுல் படம். அதுல வந்து கிழக்கு ஜெர்மனில கம்யூனிஸ்ட் கட்சி பயங்கர ஃப்ராடா மாறி மக்கள் வந்து எழுச்சி நடத்தி அதை வந்து கவுக்குறாங்க. கவுத்த உடனே பெர்லின் சுவரை உடைச்சிட்டு பெர்லின், மேற்கு பெர்லினுக்குள்ள போறாங்க. மேற்கு பெர்லின் அரசாங்கம் இவங்களை வந்து வரவேற்குது. மேற்கு பெர்லின் முழுக்க முதலாளித்துவம் வாழ்க, கம்யூனிசம் ஒழிகன்னு கோஷம் போட்டுட்டு சுத்தி சுத்தி வராங்க. முடிச்ச பின்னாடி நைட் ஆகுது. நைட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, யாருகிட்டையுமே பணம் இல்லை. மேற்கு ஜெர்மனி முழுக்க பெரிய பெரிய மால், கிழக்கு ஜெர்மனில ஒருபோதும் நினைச்சு பார்க்க முடியாத உணவு பண்டங்கள் வந்து குவிஞ்சு கிடக்குது. போக்குவரத்து இருக்கு, பஸ் இருக்கு, படுக்கிறதுக்கு வந்து அட்டகாசமான விடுதிகள் இருக்கு. ஆனா பணம் இல்லாம உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. இதுதான் வந்து முதலாளித்துவம். இந்த முறைதான் வந்து அற்புதமானது அப்படிங்கிறதுக்கான அந்த பொய்யை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு கருவியை கொடுத்தது வந்து மார்க்ஸ். அதுல இருந்துதான் நம்ம வந்து முதலாளித்துவத்திற்கு எதிரான ஒரு சிந்தனையை வந்து நம்ம கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. முதலாளித்துவத்துடைய அராஜகத்தன்மை, முதலாளித்துவம் வந்து எந்த அளவுக்கு வந்து குரூரமானது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் கோயம்புத்தூர்ல சூயஸ் கம்பெனி வந்திருக்கு, தண்ணியை வந்து பிரைவேடைஸ் பண்ற சூயஸ் கம்பெனி ஏன் கோயம்புத்தூர்ல வந்திருக்கு? தண்ணியே இல்லாத, ஒழுங்கா இல்லாத பல நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா ஏன் வந்திருக்கு? ஏன்னா கோவை நகரம், கோவையுடைய விஞ்ஞானிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின கோவையுடைய குடிநீர் விநியோக முறை இங்க இருக்கு. பணம் கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. இது எல்லாத்தையும் மக்கள் உருவாக்கி வச்சாங்கன்னா முதலாளித்துவம் அதை எடுத்துக்கும். தண்ணி இல்லாத இடத்துக்கு தண்ணி கொடுக்கணும்னு ஒருபோதும் முதலாளித்துவம் நினைக்காது. இதுதான் முதலாளித்துவத்துக்கும் சோசியலிசத்துக்கும் இடையிலான ஒரு தங்களுக்கான நிர்வாகிகளை அங்கிருந்து அவன் எடுத்துக்கிறான். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அப்படின்னு சொன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனோட சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இருந்தும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்தும் வரவனுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ பழைய ஜமீன்தார்களை தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசரா மாத்தி ஏதோ ஒரு கட்டத்துல ஆட்டோ இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு வந்து காசு, எதுல காசு கிடைக்கும், எது வந்து நமக்கு வந்து தேவையானது, சுரண்டலுக்கு எது உதவியா இருக்கும், இதை மட்டும்தான் முதலாளித்துவம் வந்து நினைக்குது. இது வந்து காட்டுற பம்பாதுகள் எல்லாமே வந்து போய் மக்களுடைய வறுமையை ஒருபோதும் அதனால வந்து சரி செய்ய முடியாது. இப்போ பின்லாந்து, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் மாதிரியான நாடுகள் தங்களுடைய வேறு பல நாடுகள்ல தங்களுடைய உற்பத்தி இதை வந்து மார்க்கெட் பண்றது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மூலமா ஓரளவுக்கு தேவைகளை நிறைவேற்ற முடியும். ஆனா சோசியலிசத்துக்கான அடிப்படைகளை பண்றது அங்க கூட வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் சொன்னாங்க, அமெரிக்காவோட சுதந்திரம் அப்படிங்கிறது தொழிற்சாலையுடைய வாயில் வரைக்கும் தான். நம்மளுடைய சோசியலிசம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அரசு நிர்வகிக்கிறது கிடையாது, மக்கள் நிர்வகிக்கிறது. மக்கள் நிர்வகிக்கிறது தான் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அதைத்தான் வந்து மார்க்ஸ் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய பார்வை அப்படிங்கிறது அதை நோக்கி வந்து போக வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கு. ஒரு பாட்டாளி வர்க்க கட்சி மட்டும்தான் முறையை வந்து புது சோசியலிச முறையை வந்து அம்பளுக்கு வந்து கொண்டு வர முடியும், அதை வந்து நடத்த முடியும். இப்போ பாட்டாளி வர்க்க கட்சி இல்லாத ஒரு எழுச்சி, ஒரு நடைமுறை அப்படிங்கிறது குறுகிய காலத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கும், பின்னாடி அது வந்து வலிக்கிட்டு தான் போகும். இப்ப ஆம் ஆத்மி
ஒரு எழுச்சியை வந்து அது ஏற்படுத்திச்சு. ஆனா ஒரு திருப்பியும் ஒரு ரொம்பவும் ஒரு என்ஜிஓ தன்மை வாய்ந்த ஒரு ஆட்சியை தான் அது வந்து மாற்றுது. அந்த மாதிரி இல்லாம இப்போ நம்மளுடைய திராவிட அரசுகள் ஒரு எழுச்சி தானே அங்க கொண்டு வந்து அவங்களை உட்கார வைக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து பல்வேறு காலகட்டங்களா வளர்ந்து வந்த எழுச்சி தானே. அது எல்லாத்தையுமே செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, உண்மையான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, பாட்டாளி வர்க்கத்தால வந்து தலைமை தாங்க பட வேண்டிய ஒரு கட்சி இருக்க வேணும் அப்படிங்கிறது அவசியமானது. இதை வந்து மனித குலத்துக்கு கொடுத்தவர் வந்து கார்ல் மார்க்ஸ். முதலாளித்துவத்தோட அராஜக போக்கை நீக்க முடியும், இன்னொரு விதமான உற்பத்தி முறை சாத்தியம் அப்படிங்கிறத காட்டினது வந்து கார்ல் மார்க்ஸ். சமூகம் மாறும் அப்படிங்கிறத சொன்னவரும் வந்து கார்ல் மார்க்ஸ். நான் இந்த இடத்துல வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு. தோழர்களுக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழர்.